ஆண்டு வருவான்
தாய்மார்கள் 3 பேரோடு அரசாட்சி செய்து வருகிறார். சரி, அப்படி செய்து வரக்கூடிய நாளையில என்னம்மா குழந்தையது இல்லாமல் புத்திர காமஸ்டி யாகங்களை வளர்த்து அந்த யாகத்தின் மகிமையால இவர்களுக்கு 4 ஆண் குழந்தை பிறந்தன. அடிச்சது பாரு லாட்டரி, பம்பர் லாட்டரி மாதிரி. என்னது பம்பர் லாட்டரி? அதமா கேரளா பரிசு, பம்பர் லாட்டரி. கேரளா பரிசு. ஆமா, அதாவது கேரளாவுல மட்டும்தான் அந்த பம்பர் லாட்டரி. ஆமா, இங்க எல்லாம் நீ லாட்டரி டாட்டரின்னு சொன்னு வச்சுக்கோ. அந்த காலத்துல தமிழ்நாட்டிலேயே இருந்தது. இப்ப தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கு. இப்ப அடிக்க பார்த்தது கேரளாவுல லாட்டரி. லாட்டரி. ஆமா, அதான் கேரளாவுல அம்பட்டும் வருதுல உனக்கு. அம்மா எல்லாம் வருதுமா, அதான் பம்பர் லாட்டரி. அதனாலே என்ன தனக்கு ஒரு குழந்தை எது இல்லாமல் 4 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த 4 குழந்தைகளுக்கும் ராமன் என்றும் லட்சுமணன் என்றும் சத்துருக்கன் என்றும் அதாவது இளைய பெருமாள் பரதாழ்வார் என்றும் பெயர் நாமங்களை சூட்டினார். அப்படி பெயர் நாமங்களை சூட்டி ராமனுக்கு துணையாக லட்சுமணரையா ராமையா அந்த பரதாழ்வார் சத்துருக்கன் ஆண்டு வரக்கூடிய நாளையிலே விஸ்வாபுத்திரர் யாகம் வளர்த்து வருகிறார். யாகத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி யாகத்தை காத்து அப்படியாக ஜனக மன்னன் அவளை திருமணம் முடித்து ஜனகன் வில்லை முறித்து ஜனக மன்னன் சீதாதேவி பெண்ணை திருமணம் முடித்து கணவனும் மனைவியுமாக என்ன விதமாகவே ஆண்டு வருகிறார் என்று கேட்டார். அப்படி ஆண்டு வரக்கூடிய இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று நமக்கு பரிசை அளித்த செல்வச்சிமான் யார் என்று கேட்டார். அன்பிற்கும் பண்பிற்கும் ஆசா பாசத்திற்கும் கூடிய அலைகடல் வற்றினாலும் அன்பு கடல் வற்றாத அருமை அப்பா. ஆமாண்ணா, எங்களுக்கு சொந்த அப்பா. பாத்தீங்க வாடகையா? அடப்பாவி, வாடகைக்கு வேற எடுக்க சொல்லுதியா? உனக்கு மாத்திரமா அப்பா? எனக்கும் அப்பா தான். பாத்து உனக்கு அப்பா தானா? உனக்கு மட்டுமா அப்பா? ஊருக்கு அப்பா கம்பு எடுத்துட்டு வந்துட போறாவா? நமக்கெல்லாம் தமிழ் ஆசிரியர். ஆமா, அதாவது எங்க அப்பா சின்ன பிள்ளைல அவங்க வீட்டுலதான் நாங்க வளர்ந்தோம். அதனாலே அருமை அப்பா அன்பிற்கும் பாசத்திற்கும் கூறிய எந்த ஆள வர சொல்ல நீங்க வந்தா போதாதா முதலாளி? நீங்க வந்து நின்னாலே 1000 ஆளுக்கு சமம். இதுல ஆளை வர சொல்லணுமோ? ஆள் வந்து வயது சேரும். இனிமேதான் நீங்க சாப்பிட்டாச்சுல அது போதும். அருமை பெரியப்பா அதாவது சீதாராமன் அவர்கள் வந்து ஆசிரியர் புது கிராமத்திலே ஆமாண்ணே ஆசிரியர் தான் சீதாராமன். ஆமா, அப்பா அவர்கள் வந்து அவர் ஊர் எந்த ஊர் தெரியுமா? புதுக்கிராமம். நம்ம புதுக்கிராமம். ஆமா, கந்தசாமியாபுரம். அதாவது இப்போ அதுக்கு கந்தசாமியாபுரம். ஆமா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த ஊருக்கு பேரு புதுக்கிராமம். புதுக்கிராமம். அதாவது என்னமா பள்ளிக்கூட ஆசிரியராகவே பணியாற்றி வரக்கூடிய செல்வச்சிமான் ஆசிரியர். நமக்கு 3வது இடத்தை பெற்றவர். ஆமாண்ணே, இன்னைக்கு நம்ம இப்படி படிக்கணும்னு சொன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம்? மாதா பிதா குரு. மாதா பிதா குரு எல்லாத்துக்கும் பெரியவர் யாரு? 3வது இடத்தை பெற்றவர் நம்ம குருநாதர். குருநாதர் அதுதான் ஆசிரியர். ஆச பாசங்களோடு பாடு நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து முதலாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய குடும்ப குலகோத்திரம் வழி வெளி வம்சம் எல்லாம் அம்சங்கள் எல்லாம் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று 5 வழி சால கருப்பசாமியுடைய அருளால இன்னும் என்ன விதமாகவே வாழ வேண்டும் தெரியுமா? செண்பக பண்ணோட கையிலே ஒரு
அப்படியாகவே பார்த்தார். சீதாதேவி மனை முடிந்து ஹரிராமச்சந்திரரும் சீதா பிராட்டி பெண் கொடியாலும் அந்த அயோத்தி மாபுரி பட்டணத்தில் இன்னும் என்ன விதமாகவே ஆண்டு வருகிறார் என்று கேட்டார். கொண்டவனும் தேவியும் எங்கே ஆண்டு வாரானும் தேவியும் ஆனந்தம் ஆண்டு வாராண்டு வரும் நாளை ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒற்றுமையாண்டு வாராண்டு ஒற்றுமையாண்டு வாராண்டு வாராண்டு ஒற்றுமையாண்டு வாராண்டு ஒற்றுமையாண்டு வாராண்டு ஆண்டு வரும் நாளையே அயோத்திமா பட்டணத்தில் ஏது நடக்குதாண்டவனும் தெரியும் ஹரிராமச்சந்திரரும் சீதை என்ற பெண்ணாளும் அயோத்திமாம் பட்டணத்தில் சாட்சி போவாராரு சாட்சி செய்யும் போது ஒரு நாள தனமதியில ஹரிராமச்சந்திரரும் சபா நல்ல மண்டபத்தில் கெடுக்கும் தலையாரிகள் தலையாரிகள் பிரநிதிகள் அடியாதான் அயோத்தி மாநகரில 56 தேசரையும் கணக்கெடுத்து சொல்லும் போது ஆட்டும் என்று சம்மதி எங்கே வாரார்கள் ஒன்று கோடி தலையாரிமார்கள் ஒன்று கோடி கணக்குகளை சொல்லுவாரோ அப்படியாகவே அயோத்தி மாபுரி பட்டணத்தில் என்ன சுவாமி ஹரிராமச்சந்திரரும் சீதை என்ற பெண் கொடியாலும் கணவனும் மனைவியும் கண்ணியமாகவே ஆண்டு வருகிறார். அரசாட்சி செய்து வரார்கள். அவர்கள் அரசாட்சி செய்து வருகின்ற நாளையில என்னென்ன ஒரு நாளத்தனம் அதில என்ன சுவாமி அப்படி கணக்கெடுக்கும் தலையாரிகள் பிரதிநிதிகளை வரவழைத்து அங்கங்கு எங்க அயோத்தி மாபுரி பட்டணத்துல ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையா மணியும் கட்டி நீதிமுறை தவறிடாமல் நிச்சயமாகவே ஆண்டு வருகிறார் ஹரிராமச்சந்திரர். 56 தேசத்தையும் அரசாட்சி செய்து வருகிறார் ஹரிராமச்சந்திரன். ஹரிராமச்சந்திரர் அரசாட்சி செய்யும் போது அன்றென்று தலையாரிகள் பிரதிநிதிகளை வரவழைத்து அங்கெங்கே யாருக்கும் எந்த குறைகளும் இருக்கா என்று பார்த்து வர சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள். குறைகள் இருக்கா குறைகள் இல்லையா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு என்று சொல்லக்கூடிய பொறுப்பு தலையாரிமார்களுக்கு ஒப்படைத்தார். அவர் கணக்குகளை எடுத்து வந்து சொல்ல சரி சபா மண்டபம் தன்னதிலே வந்து கணக்குகளை முடித்து விட்டு ஆமாம்மா அப்படி ஹரிராமச்சந்திரர் சீதா பிராட்டி பெண் கொடியும் கணவனும் மனைவியுமாக ஆண்டு வரக்கூடிய நாளையில சுவாமி ஒரு நாளத்தனம் அதில என்ன நடக்கிறது தெரியுமா? அப்படியே அயோத்திமாம் பட்டணத்து என்ன நடக்குதான ஒரு நாளத்தனம் அதில நட்சத்திர ஆயிரம் நட்சத்திர ஆயிரம் 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 இருந்து வராய்வார்கள் ஆயிரம் தருக்கையிலோ ஈசான மூலையில இருக்குதைய ரசகர்களோ வீதியில யாரெல்லாம் ஆண்டு வாரா மாடவண்ணா என்பவரோ மாடவண்ணா என்பவரோ மாட
நடக்குதானா மாடவண்ணான் மாடத்தி பெண் கொடியார் அந்த ரசகனோட வீதியில கொண்டவனும் தேவியும் கூடி எங்கே ஆண்டு வருகிறார் ஆண்டு வரக்கூடிய நாளையில அடுக்கடுக்க ஆயிரம் அதற்கு ஸ்ரீவோட ஆயிரம் 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 ரசகனுடைய வீதி அந்த ரசகனோட தருவதில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் மாடவண்ணான் மாடத்தியார் கணவனும் மனைவியுமாக கண்ணியமாகவே ஆண்டு வருகிறார் ஆண்டு வரக்கூடிய நாளையில அந்த மாடனும் அந்த மாடவண்ணானுக்கும் மாடத்தி பெண்ணாளுக்கும் சொத்து இருக்கு சுகம் இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு ஆனா துவைப்பதற்கு 1000 பேர் அழுக்கு எடுக்கிறதுக்கு 1000 பேர் அதை கொண்டு போய் ஆமா துவைப்பதுக்கு 1000 பேர் விசிறி போடுறதுக்கு 1000 பேர் என்ன தண்ணி விசிறி போட போற வெள்ளை எடுக்கிறதுக்கு 1000 பேர் கொண்டு கொடுப்பதற்கு 1000 பேர் எடுக்கவும் 1000 கொடுக்கவும் 1000 செலவு பண்றதுக்கும் 1000 ஒன்னே மாதிரி என்னைய மாதிரியுமா இருப்பாங்க ஏன் ஒன்னே மாதிரி என்னைய மாதிரி ஏன் உனக்கு எனக்கு என்ன விடுதப்பா ஏப்பா உனக்கு எனக்கு ஒண்ணு விடுதல் இல்லம்மா ஒரு போன் போடுறதுக்கு கூட ஆள் இல்லாம அடப்பாவி நானே என் செல்ல தொலைச்சிட்டு என்ன பாடுபட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு கிருத்தனம் ஆகி போன பத்தியா அதே மாதிரி அவங்க இருக்காங்க எல்லாருக்கும் 1000 பேர் பாத்துக்கோ எல்லாத்துக்கும் 1000 வெள்ளை எடுக்கிறதுக்கு 1000 பேர் ஆமா கொடுப்பதுக்கு 1000 பேர் துவைப்பதுக்கு 1000 பேர் 1000 விசிறி போட 1000 பேர் 1000 அதுக்கு பசை போடுறதுக்கு 1000 பேர் உனக்கும் உன் தம்பிக்கும் 1000 பிரச்சனை இருக்கும் அதுக்கு நானே பொறுப்பாக முடியும் பெருமையோட வாழ்ந்து வராங்க அப்படியாக மாடவண்ணா மாடத்தியால் இருவேர்களும் ஆண்டு வரக்கூடிய நாளையில பொண்ணு இருந்தும் பொருள் இருந்தும் மண் இருந்தும்
இருந்து மனை இருந்தோம். ஆமா. இவ்வளவு பொன் பொருளை கொடுத்த ஆண்டவன் பகவான் சரி. நாமளுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்கவில்லையே, ஒரு குழந்தை இல்லையா என்று மன வருத்தங்களை கொண்டு ஆமாம்மா அவ மாடத்தியால் மாடவண்ணாயிடம் முதலே வந்து அவ இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன பண்றா? கணவா ராஜமன்னா மன்னவா என்ன இருந்து என்ன செய்ய, என்ன செய்ய? ஏது இருந்து யாது செய்ய, யாது செய்ய? பொண்ணு இருந்து என்ன செய்ய, என்ன செய்ய? என்ன செய்ய, பொருள் இருந்து யாது செய்ய, பூமியிலே வாழலாமா, பூமியில் வாழலாமோ, மங்கையாக பிறக்கலாமா, மாநிலத்தில் வாழலாமா, ஆமா பிள்ளை இல்லா பாவி என்று ஐயோ என்று மன வருத்தங்களை கொண்டு அந்த மாடத்தி பெண் கொடிய மண்ணு அவ இன்னும் என்ன சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? என்ன சுவாமி என்ன புலம்புறா? இன்னும் என்ன சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? என்னம்மா? கணவா ராஜமன்னா மன்னா பாரவத்தி சண்டாளி ஆமம்மா நமக்கு பொண்ணு இருந்தும் பொருள் இருந்தும் பொண்ணு இருந்தும் மனை இருந்தும் மண்மனை ஆள்வதற்கு ஏந்தும் மதலை நாமளிடத்தில் ஒன்று இல்லல்லவா, குழந்தை இல்லையே மன்னா என்று மன வருத்தங்களை கொண்டு அழுது புலம்பும் போது தான் மாடவண்ணா இந்தியே அம்மா மாடத்து ஏன் புள்ள இல்ல புள்ள இல்லன்னு புலம்பி தவிக்கிற, என்னடி வீடான வீட்டுல இருந்து கண்ணீரை வளைச்சு இருக்கிற, அதாவது நீ பொண்ணா பிறந்தவா புள்ள இல்லன்னு புலம்பிடுவ, வாய் விட்டு வாய புலம்பி நீ கண்ணீரை வடிச்சு விடுற. வீட்டுல போய் இருந்து என் கஷ்ட நஷ்டம் இப்படி இருக்கே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று நீ அப்படியே சொல்லிட்டு வருகிறார். நான் ஆனா பிறந்த ஆம்பளை, இப்ப 4 பேர்ட்ட போய் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னா யாருக்கு கேவலம்? நான் கடையாவா போய் இது கத்திரிக்காய் வாழைக்காவா? ஆமா என்னமா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஆம்பளை இல்லாத பொள்ள இல்லாத ஆம்பளை உலகத்துல அடப்பாவி, ஆம்பளை இல்லாத வருது என்ன வாயில? ஏமா குழந்தை இல்லாத ஆம்பளை உலகத்துல இருக்கலாமா அப்படின்னு கேப்பானா? நான் தான் அப்பாவி, என்னம்மா நாட்டில் வேறு மலடே கிடையாதா? மலடு இல்லையோ, நீ பிள்ளை இல்ல நீ புலம்பிடுவ. ஆனா பிறந்த ஆம்பளை புலம்பவா செய்ய முடியும்? அப்படியே மனசுக்குள்ளே வச்சு நீத்துதான் பாத்துக்க. பேதியில போவா இதுக்கா வேண்டிதான் ஒரு நேரத்துக்கு 200 ரூபாய் செலவழிச்சுட்டு கிடக்கு. ஐயோ நீ 200 ரூபாய் இல்ல 500 ரூபாய் செலவழிச்சேன்னா அதாவது உன் மேல் என்ன செய்யும்? அவியும். ஒன்னும் அவியாது பாத்துக்கோ. குழந்தை இல்லைன்னு சொன்னா ஆனா பிறந்த ஆம்பளை என்னைய பார்த்து கேவலமா நினைப்பான். சரி, அதனால என் மனசுக்குள்ளே வச்சு நீத்ததையும் பார்த்து சும்மா நீத்தாத, அப்படி சுண்ணாம வாங்கி போட்டு நீத்து. திருமலை கோயில்ல இருந்து நான் செங்கோட்டைக்கு வண்டியை எடுத்துக்கிட்டு போய் அங்க போய் 125க்கு 1 கொடுத்து வாங்கி ஒன்ன இறுக்கிட்டு 2 ஆம்பளைட்டு ஒரு என்னப்பா 4 புரோட்டா சாப்பிடுவேன். மீதி காசு இருந்தா ஊருக்கு வருவேன், இல்லன்னா சாக்கடையில படுத்துட்டு காலையில தான் வருவேன். ஐயோ நீ சாக்கடையில பெறல, இல்லன்னா எருக்கடங்க குப்பைக்குழியில பெறல, உன்னை யாரு கேட்க போறா? குழந்தை இல்ல கவலை நான் அப்படி தீர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாண்ணே, குழந்தை இல்லாத கவலை உனக்கு பெரிய கவலையா இருக்குன்னு சங்கடம். அதுதான் 1க்கு 2 விடிய காலம் 25 இட்லி 4 வடை, மத்தியானம் 4 அரிசி சாப்பாடு, ராத்திரிக்கு சாயங்காலம் 1 கிளாஸ் பால் 2 பழம், அதுக்கப்புறம் நைட்டு படுக்க போயில 24 சப்பாத்தி. 24. நீ எதை சொல்லு
சொன்னதையே சொல்லலையே, கடைசியில சொன்னது அது மாத்திரம் உண்மை பாத்துக்கோ. அப்படி இந்த சிறப்பான வேளையில் ஒரு கிளாஸ் பால் எல்லாம் கும்பிடுனே, விடிய விடிய கும்பிடு, விடிஞ்சும் கும்பிடு. அப்ப 5 வழி கற்பனை கும்பிட்டோம்னு வச்சுக்கோ, ஆயுள் முழுக்கும் என்னைக்கும் எந்த ஒரு குறைவும் இருக்காது பாத்துக்கோ. அதுதான் நல்லா கும்பிடுன்னு தானே சொன்னேன். வேணுங்க செல்வத்தை அள்ளி கொடுப்பார். நாளை கழிச்சு ஒரு குழந்தை வரம் கேட்டாலும் நமக்கு கொடுப்பாரு. யாரு உனக்கு 60க்கு மேல உனக்கு கிறுகிறுப்பு வேற இருக்கா? யாருக்கு 60ங்க? உனக்கு 60 இருக்கும். அப்ப உனக்கு வயசு எத்தனை? விடிஞ்சாத்தான் 17 பிறக்குமா? விடிஞ்சாத்தான் 17. அப்ப இன்னைக்கு நைட் வரதான் உனக்கு 16 முடியுதா? அப்ப 16 16 நேத்து முடிஞ்சு போச்சு. விடிஞ்சா 16 கேட்டேன். 17 16 17 6 நாட்டுக்கே ஆகுது. 6 7 6 7 6 16. ஆமா, எங்க அப்பன் கருப்பன் கேட்டதை கொடுக்கக்கூடிய தெய்வம் பாத்துக்கோ. ஆமாண்ணே, ஆமா. இல்லைன்னு யாரு சொன்ன? பேசப்பட்ட தெய்வமா? அயோத்தியில பிறந்த புள்ள, வனத்துல பிறந்த புள்ள. அம்மா வாழ வேணும் வளர வேணும் என்று ஐயா கருப்பசுவாமியை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆமா ஐயா. அப்படியாகவே பார்த்து ஒரு நாளது நமதில எண்ணாத எண்ணங்களை கொண்டு மாடத்தி பெண்ணானவா அவ இன்னும் என்ன சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? சுவாமி கணவா ராஜமன்னா மன்னவா பாதவத்தி சண்டாளி நம்மா, நான் பொண்ணா பிறக்கலாமா பூமியிலே வாழலாமா? பூமியில் வாழலாமா? அங்கையாக பிறக்கலாமா மாநிலத்தில் வாழலாமா? அந்த மாநிலத்தில் வாழலாமா? மன வருத்தங்களை கொண்டு இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன பண்ற? கண்ணு நல்ல புள்ளிய மரம் கவரோடு மன்னவா கவரோடி என்ன மன்னவா கவரோடி என்ன
பழம் தரத்து புளிய மரம் தளிரோடு ஆலமரம் சுவாமி நான் தரத்திலே காயாமல் தளிரோடி என்ன பலம் என்று மன வருத்தங்களை கொண்டு மாடத்தி பெண் கொடிய ஆடவன் நான் இடமதிலே வருத்தப்பட்டு சொல்லும் போது வருத்தத்தை கொண்டு அம்மா ஏ மாடத்தி என்ன சுவாமி வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவல உனக்கு வேண்டாம் ஆண்டவனுடைய அருள் இருந்தா அழகு பிள்ளை நமக்கு கிடைக்கும் என்று சொல்ல மாடத்தி பெண்ணானவள் கணவா ராஜமன்னா மன்னவா என்ன இருக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு வயது 40 வயதாச்சு உமக்கு 40 எனக்கு வயது 30 வயதாச்சு எனக்கு 35 ஆச்சு 35 5 வயசு தான் ரொம்ப எடுத்துக்கிட்டு கிடக்கூடாது அதனாலே மன்னா மனவாளா நமக்கு ஏந்தும் பிள்ளை இல்லை அல்லவா ஒரு குழந்தை இல்லையே மன வருத்தங்களை கொண்டு அழுது புலம்ப உடனே பார்த்தால் மாடத்திய என்ன பண்றா என்ன சொல்லுகிறாள் தெரியுமா என்ன பண்றா எங்க நவ்வார் ராஜமல்லா என்னுடைய வார்த்தைகளும் பாரவத்தி சண்டாளி பாவியன் வாழலாமோ மழையில்லாவியன்று மாநிலத்தில் வாழலாமோ வந்தையில் பாவி என்று பாவி என்று என்ன வர்றோம்னு எழுத்து வீட்டுக்காரி 7-8 பிள்ளை வச்சிருக்கா. பக்கத்து வீட்டு பாப்பாத்தி என்ன செய்தா 10-8 பிள்ளை பெற்றிருக்கா. 10-8 பிள்ளை. ஆமா. ஏப்பா அவ புருஷன் உழைப்பாளி பெற்றிருக்கான். வாம் புருஷன் நோஞ்ச பையலா இருப்பான் உங்களுக்கு. அதனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அதுக்கு நீ வருத்தப்படுத என்ன செய்ய முடியாதுன்னு. அதனால இந்த சிறப்பான வேளையிலே பார்த்தார் மாடவண்ணான் மாடத்தையும் அந்த மாடத்தி பெண்ணானவள் மாடவண்ணானிடம் முதலே வந்து அம்மா அவ மன வருத்தங்களை கொண்டு என்ன என் கணவா ராஜமன்னா மன்னவா என்ன பாவங்களை நாமல் செய்தோம் ஏந்தும் பிள்ளை நாமளுக்கு இல்லை அல்லவா
என் நாகராஜு நான் பிள்ளை இல்லா பாவி என்று பேர் உலகிலே வாழலாமா? ஆமா நாம் மகளை இல்லா பாவி என்று ஐயா நாம் மாநிலத்தில் வாழலாமா? வாழலாமோ நாம் குழந்தை இல்லா பாவி என்று ஆமண்ணே நாம் கோலயத்தில் வாழலாமா? ஆமோ நாம் பாதவத்தி சண்டாளி எனக்கு பிள்ளை இல்லா சாதம் அது பெரும் மருந்தா தோன்றுகிறது. என் மகளை இல்லா சாதம் அது மருந்தாக தோணுகிறது. மறந்தா தோணுது குழந்தை இல்லா சாதம் அது குப்பை போல் தோன்றுகிறது. தோணுதா பிள்ளை இல்லா சாதம் புழுவாக தோன்றுகிறது. நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று அழுது புலம்புகிறார். ஏடி அம்மா ஏமாடத்தி என்ன அஞ்சாத மலையாத அருங்கவலை உனக்கு வேண்டாம். ஆண்டவனுடைய அருள் இருந்தால் அழகு பிள்ளை கிடைக்கும் என்று சொல்ல அப்படி சொல்லும் வேளையிலே ஆண்டவன் என் பெருமான் ஹரிராமச்சந்திர பூபதியினுடைய அருளாலே பார்த்தால் மாடத்தியா என்ன விதமாகவே இருக்கிறாள் தெரியுமா? அண்டே மாதம் குடிமாதான்